Good morning, my dear students. Today we can see Unit 1, 7th session. ஏழாவது சம் இருந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு போது on 1st April 2017, Ganesh started his business with a capital of rupees 75,000. He did not maintain proper book of accounts. Following particulars are available from his books as on 31st March 2018. So they are giving particulars: cash 5,000, stock of goods 18,000, bills receivable 7,000, furniture 3,000, land and buildings 30,000, debtors 16,000, creditors 9,000, cash at bank 24,000, bills payable 6,000. Then during the year he withdrew rupees 15,000 for his personal use. He introduced further capital of 20,000 rupees during the year. Calculate his profit or loss. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, க்ளோசிங் கேபிட்டல் தேவை, ஓப்பனிங் கேபிட்டல் தேவை, தென் ட்ராயிங்ஸ் தேவை, அடிஷ்னல் கேபிட்டல் தேவை. அதை வச்சு தான் நம்ம ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்க முடியும். பட் இங்கே நமக்கு என்ன கொடுக்கல அப்படின்னு பாரு, வித்ட்ரா கொடுத்துருக்காங்க 15,000. ஸோ இன்ட்ரடியூஸ்டு கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 20,000. தென் என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, பட் க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம அந்த க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்காதனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் கால்குலேட் கண்டுபிடிச்சோம்னா தான் அதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம், கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் இல்லைன்னா ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம், க்ளோசிங் கேபிட்டல் இல்லைன்னா க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். இங்கே க்ளோசிங் கேபிட்டல் தான் இல்லை, அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன இருக்குது, கேஷ் எங்கே வரும், அசட்டில் வரும். தென் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் இருக்குது, எங்கே வரும், அசட்டில் வரும். தென் பில்ஸ் ரிசீவபிள் எங்கே வரும், அதுவும் அசட்டில் தான் வரும். தென் ஃபர்னிச்சர் எங்கே வரும், அதுவும் அசட்டில் தான் வரும். லேண்ட் அண்ட் பில்டிங் எங்கே வரும், அதுவும் அசட்டில் தான் வரும். தென் டேட்டாஸ், அதுவும் அசட்டில் தான் வரும். தென் க்ரெடிட்டாஸ் எங்கே வரும், நமக்கு லயபிலிட்டிஸில் வரும். தென் கேஷ் அட் பேங்க் எங்கே வரும், நமக்கு அசட்டில் வரும். தென் பில்ஸ் பேயபிள் எங்கே வரும், நமக்கு லயபிலிட்டிஸில் வரும். ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் டேலி பண்ணுறோம். ஸோ ரெண்டு பக்கமும் டேலி பண்ணோம்னா எவ்வளோ வருது, அசட் சைடில் 1,03,000 வருது நமக்கு. அதை நம்ம என்ன பண்ணுறோம், போஸ்டிங் எடுத்து எதில் எழுதுகிறோம், லயபிலிட்டி சைடில் எழுதுகிறோம். எழுதிட்டு அங்கே எவ்வளோதான் இருக்குது, நமக்கு 9,000 and 6,000 15,000 தான் இருக்குது. ஆனால் நமக்கு டோட்டல் எவ்வளோ வரணும், 1,03,000 வரணும். பேலன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பாரு, 88,000 நமக்கு கிடைக்கிது. அந்த 88,000 தான் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கேபிட்டல். இந்த கேபிட்டல் என்ன கேபிட்டல் அப்படின்னு பார்க்குறோம், க்ளோசிங் கேபிட்டல். இது க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பாரு, 88,000. இந்த 80. தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்ட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் March 31st 2018. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பர்டிகுலரில் நம்ம என்ன எழுத போகிறோம், நமக்கு அந்த ஃபார்மேட் பிரகாரம் நமக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னு பாரு, க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இந்த டேட் ஆஸ் ஆன் 31st March 2018 எவ்வளோ, 88,000. தென் ஆட் ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயருங்க, நம்ம எவ்வளோ ட்ராயிங்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாரு, 15,000. ரெண்டையும் ஆட் பண்ணு, 1,03,000. தென் நெக்ஸ்ட்டு அதோடு நம்ம எதை லெஸ் பண்ணணும், அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டியூரிங் த இயர் எவ்வளோ, இங்கே 20,000. இந்த 20,000 லெஸ் பண்ணோம்னா எவ்வளோ, 83,000. இந்த 83,000 அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன அப்படின்னு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்.
தென் அதுலேருந்து நம்ம என்ன லெஸ் பண்ணணும், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2017 எவ்வளோ அப்படின்னு பாரு, 75,000. ஸோ அதில் வந்து அதை லெஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பாரு, 8,000 கிடைக்கும். இந்த 8,000 தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட். எப்படி எழுதணும், ப்ராஃபிட் மேடு டியூரிங் த இயர். ஸோ 1 செகண்ட் வரிசையை சொல்கிறேன் பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு என்ன வரும், க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2018 88,000. add drawings made during the year 15,000. add பண்ணா 1,03,000. less additional capital introduced during the year 20,000. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா adjusted closing capital less opening capital 75,000. less பண்ணோம்னா எவ்வளோ வருது, 8,000 வருது. அந்த 8,000 நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட். இப்போ பாரு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற கேளு. எடுத்துக்காட்டு 7 நம்ம பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. 2017 ஏப்ரல் 1 அன்று கணேஷ் 75,000 முதலுடன் தன்னுடைய தொழிலை தொடங்கினார். அவர் முறையான கணக்கேடுகளை பராமரிக்கவில்லை. 31/3/2018 நாளைய அவருடைய ஏடுகளின் விவரங்கள் பின்வருமாறு. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ரொக்கம் 5,000, சரக்கிருப்பு 18,000, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 7,000, அரைகலன் 3,000, நிலம் மற்றும் கட்டிடம் 30,000, கடனாளிகள் 16,000, கடனீந்தோர் 9,000, வங்கி ரொக்கம் 24,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 6,000. அவ்வாண்டில் தன்னுடைய சொந்த பயனுக்காக அவர் 15,000 எடுத்துக்கொண்டார். அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் 20,000. அவருடைய லாபம் அல்லது நட்டத்தை கண்டறியவும். ஸோ இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, லாபமாக நட்டமான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம லாப நட்ட அறிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா இறுதி முதல் நமக்கு தேவை. தென் அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை, இறுதி முதலுக்கு அப்புறம் எடுப்புகள் தேவை. தென் அதுக்கப்புறம் என்ன வரும், அந்த ஆண்டு கொண்டு வந்த கூடுதல் முதல் தேவை. தென் அதுக்கப்புறம் தொடக்க முதல் தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம லாபமாக நட்டமான்னு கண்டுபிடிக்க முடியும். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாரு. தொடக்க முதல் கொடுத்துருக்காங்க 75,000 கொடுத்துருக்காங்க. தென் என்ன கொடுத்துருக்காங்க, எடுப்புகள் 15,000 கொடுத்துருக்காங்க. தென் கூடுதல் முதல் 20,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கொடுக்கல, இறுதி முதல் கொடுக்கல. அந்த இறுதி முதலுக்கு பதிலாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இறுதி முதல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இறுதி முதல் கண்டுபிடிப்போம். அதுக்கு என்ன பண்ணணும், லாப நட்ட அறிக்கையை தயாரிக்கணுமா, இல்லை. ஸோ அதுக்கு முன்னே நம்ம நிலை அறிக்கையை தயாரிக்கணும். ஸோ அந்த கணேஷ் என்பவரின் 2018 டிசம்பர் 30 நாளைய நிலை அறிக்கை. ஸோ என்னென்ன எப்படி போடணும், 2 பக்கம் நம்ம யூஸ் பண்ணணும். பொறுப்புகள் சொத்துக்கள்னு 2 பக்கம் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, ரொக்கம். ரொக்கம் எங்கே வரும், சொத்தில் வரும். ரொக்கம் 5,000. தென் சரக்கிருப்பு 18,000 சொத்து. தென் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டும் சொத்து, அது 7,000. தென் அரைகலன் அதுவும் சொத்து 3,000. தென் நிலம் மற்றும் கட்டிடம் அதுவும் சொத்து எவ்வளோ, 30,000. கடனாளிகளும் நமக்கு சொத்து 16,000. கடனீந்தோர் நமக்கு பொறுப்பு எங்கே வரும், பொறுப்புகள் பக்கம் வரும், எவ்வளோ, 9,000. தென் வங்கி ரொக்கம் 24,000 சொத்து. தென் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, அங்கே தெளிவாக இருக்குது, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுன்னு. அப்போ நம்ம செலுத்த வேண்டியது அது பொறுப்பு 6,000. ஸோ 2 பக்கமும் கூட்டல் பண்ணு. ஸோ சொத்து பக்கம் பாரு, 1,30,000 வரும். தென் அதை இந்த பொறுப்பு பக்கம் எடுத்து எழுதி நம்ம கூட்டி பார்க்குறோம். கூட்டினோம்னா அங்கே எவ்வளோ வருது, 15,000 தான் வருது. 1,30,000 15,000 கழி 88,000 வரும். இந்த 88,000 தான் நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா இறுதி முதல். இந்த இறுதி முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த என்ன கண்டுபிடிக்க போகிறோம், லாப நட்ட அறிக்கை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த லாப நட்ட அறிக்கைக்கு தான் நம்ம இப்போ இறுதி முதல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இறுதி முதலை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், லாபமா நட்டமா அப்படின்ட்டு நாம் கண்டுபிடிக்க போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா
இறுதி முதலை கண்டறிஞ்சாச்சு எவ்வளோ அப்படின்னு பாரு 88,000. அதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பாரு 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்கான லாப நட்ட அறிக்கை. அங்கே என்ன அறிக்கை? லாப நட்ட அறிக்கை. அப்போ நம்ம டேப்லெட் காலம் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஒன் சைடு யூஸ் பண்ணால் போதும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை? அந்த படிவத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க? இறுதி முதல், ஆண்டின் இறுதி முதல். ஸோ தேதி கொடுத்துருக்காங்க, அதனால் தேதி போட்டு நம்ம எழுதிக்குவோம். 31/3/2018 அன்று இறுதி முதல் எவ்வளோ அப்படின்னு பாரு 88,000. கூட்டுக அவ்வாண்டின் எடுப்புகள். ஸோ அந்த ஆண்டில் உள்ள எடுப்பு எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க 15,000. ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது? 1,03,000. தென் கழிக்க அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல். அந்த ஆண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல்ல கழிக்கிறோம். எவ்வளோ அப்படின்னு பாரு 20,000. 20,000 கழிச்சோம்னா நமக்கு எவ்வளோ வருது? 83,000. இந்த 83,000க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிகட்டப்பட்ட இறுதி முதல், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். சரிகட்டப்பட்ட இறுதி முதல் கழிக்க தொடக்க முதல். ஸோ அப்போ தேதி கொடுத்துருக்காங்க 1/4/2017 அன்று தொடக்க முதல். ஸோ எவ்வளோ அப்படின்னு பாரு தொடக்க முதல் 75,000. ஸோ அந்த 83,000 75,000 நம்ம கழிச்சோம்னா அங்கே நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பாரு 8,000 வருது. அந்த 8,000 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டின் லாபம் கூட்டல்ல வரனால அது லாபம். 31/3/2018 நாளோடு முடிவடையும் ஆண்டின் லாபம் எவ்வளோன்னு பாரு 8,000. ஸோ ஒன் செகண்ட் சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. ஃபஸ்ட்டு இறுதி முதல் 88,000 கூட்டுக அவ்வாண்டின் எடுப்புகள் 15,000. ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது? 1,03,000. கழிக்க அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல். ஸோ எவ்வளோ அப்படின்னு பாரு 20,000. ரெண்டையும் கழிச்சோம்னா எவ்வளோ வருது அப்படின்னு பாரு 83,000. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி சரிகட்டப்பட்ட இறுதி முதல். ஸோ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? தொடக்க முதலை என்ன பண்ணுறோம்? கழிக்கிறோம். 75,000 கழிச்சோம்னா எவ்வளோ வருது? நமக்கு 8,000. அந்த 8,000 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம். நெக்ஸ்ட்டு சம் பாரு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ லாஸ்ட் சம்மில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோசிங் கேபிட்டல் இறுதி முதல் மட்டும் கொடுக்கல, அதை நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த சம்மில் என்ன கொடுக்கல அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோசிங் கேபிட்டலும் கொடுக்கல, ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும், ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எப்படி போடுறதுன்னு நம்ம பார்ப்போம். டேவிட் டஸ் நாட் கீப் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஆர் கிவன் ஃப்ரம் ஹிஸ் ரெக்கார்ட்ஸ். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. கேஷ் ஓப்பனிங்கில் எவ்வளோ 43,000, க்ளோசிங்கில் 29,000. தென் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,20,000, 1,30,000. தென் sundry debtors opening 84,000, closing 1,10,000. Then sundry creditors opening 1,05,000 and closing 1,02,000. Then loan opening 25,000, closing 20,000. Then business premises opening 2,50,000 and closing 2,50,000. Furniture opening 33,000, closing 45,000. Then during the year he introduced further capital of rupees 45,000 and withdraw 2,500 per month from the business for his personal use. Prepare statement of profit or loss with the above information. என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்ட்டு நாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுக்கல, க்ளோசிங் கேபிட்டலும் கொடுக்கல. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு இன்ட்ரடியூஸ்டு அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 45,000 அண்ட் வித்ட்ரா கேபிட்டல் என்ன பண்ணுறாங்க? வித்ட்ரா பண்ணுறாங்க ட்ராயிங்ஸ். அதாவது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,500 பர் மந்த். ஒவ்வொரு மாதத்துக்கும் 2,500 ரூபாய் எடுக்கிறாங்க. அப்போ இதை கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஒரு மாதத்துக்கு நாம் கண்டுபிடிக்கிறது என்ன? வருஷம் ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதை என்ன பண்ணணும்? 2,500 இன்ட்டு 12 மந்த், 12 மந்த்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ எவ்வளோ வரும்? 2,500 இன்ட்டு 12ன்னு போட்டிங்கன்னா அங்கே 30,000 வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிப்போம். Calculation of
opening capital. Statement of affairs as on 1st April 2018. ஸோ இப்போ ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணணும், liabilities and assets. ஸோ இப்போ கேஷ் எங்கே வரும், அசட்டில் வரும். எவ்வளோ, ஓப்பனிங்கு 43,000. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எங்கே வரும், அசட்டில் ஓப்பனிங்கில் எவ்வளோ இருக்குது, 1,20,000. தென் சன்ட்ரி டெட்டாஸ் எங்கே வரும், நமக்கு அசட்டில் வரும். எங்கே எவ்வளோ அப்படின்னு பாரு, 84,000. தென் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எங்கே வரும், liabilities எவ்வளோ அப்படின்னு பாரு, 1,05,000. தென் நெக்ஸ்ட்டு லோன் நமக்கு எங்கே வரும், liabilities எவ்வளோ, 25,000. தென் நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ப்ரிமிசஸ் நமக்கு எங்கே வரும், assets, very good, 2,50,000. தென் நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் எங்கே வரும், assets எவ்வளோ, 33,000. ஸோ வேறு ஏதாவது இருக்கா நம்ம போஸ்டிங் போட, வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், டேலி பண்ணும்போது எவ்வளோ வருது, 5,30,000 வருது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், அசட் சைடில் எடுத்து எழுதுகிறோம். அங்கே எவ்வளோ இருக்குது, 1,05,000 ப்ளஸ் 25,000, 1,30,000 தான் இருக்குது. ஆனால் நமக்கு டோட்டல் எவ்வளோ வரணும், 5,30,000 வரும். இப்போ நம்ம 5,30,000லேருந்து 1,30,000 லெஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வருது, 4 lakh கிடைக்கும். அந்த 4 lakh தான் என்ன, நமக்கு கேபிட்டல். இங்கே என்ன கேபிட்டல் இது அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 4 lakh கிடச்சிருக்கு. தென் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் என்ன அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணலாம். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறோம், அதே மெத்தடில் தான் நம்ம க்ளோசிங் கேபிட்டலும் கால்குலேட் பண்ண போகிறோம். calculation of closing capital. ஸோ அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் ஆஸ் ஆன் இயர் எண்டு டேட் போட்டோம். எவ்வளோ, 31st March 2019. அசட்ஸ் அண்ட் liabilities. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம க்ளோசிங் கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி தான், அமௌண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ கேஷ் எங்கே வரும், அசட்டில் வரும். எவ்வளோ, 29,000. தென் ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எங்கே வரும், அசட்டில் தான் வரும். எவ்வளோ, 1,30,000. தென் சன்ட்ரி டெட்டாஸ் எங்கே வரும், அதுவும் அசட்டில் தான் வரும். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பாரு, 1,10,000. தென் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எங்கே வரும், வெரி குட், liabilitiesல வரும், 1,02,000. தென் நெக்ஸ்ட்டு லோன் எங்கே வரும், லோனும் liabilities எவ்வளோன்னு பாரு, 20,000. தென் பிஸ்னஸ் ப்ரிமிசஸ் எங்கே வரும்னு பாரு, assets எவ்வளோ, 2,50,000. தென் நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் இஸ் ஆல்சோ அண்ட் அசட்ஸ், அமௌண்ட் எவ்வளோ, 45,000. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் டேலி பண்ணுறோம். எந்த பக்கம் அதிகமாக இருக்குது, அசட் சைடில் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ போஸ்ட் வருது, 5,64,000 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இந்த 5,64,000லேருந்து 1,22,000 லெஸ் பண்ணணும்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ வருது அப்படின்னு பாரு, 4,42,000. 4,42,000 நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த 4,42,000 தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோசிங் கேபிட்டல். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஓப்பனிங் கேபிட்டல் 4 lakh கண்டுபிடிச்சிருக்கோம். க்ளோசிங் கேபிட்டல் 4,42,000 கண்டுபிடிச்சிருக்கோம். இதுலேருந்து நம்ம என்ன அடுத்தது கண்டுபிடிக்க போகிறோம், ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019. இங்கே க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2019. க்ளோசிங் கேபிட்டல் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 4,42,000. ஆட் ட்ராயிங்ஸ் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,500 per month. ஸோ வித்ட்ரா 2,500 per month. ஒவ்வொரு மாதத்துக்கும் 2,500 ரூபாய் நம்ம என்ன பண்ணுறோம், கால்குலேட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எவ்வளோ வரும், ₹2,500 into 12 month. ஸோ கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பாரு, 30,000. ட்ராயிங்ஸ் எவ்வளோ வரும், 30,000. அங்கே 2,500 கொடுத்துருக்காங்க, 2,500 போடக்கூடாது. அங்கே ஒவ்வொரு மாதத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணி அங்கே கொண்டு வரணும். எவ்வளோ,
30,000 ஆட் பண்ணி எவ்வளோ வருது 4,72,000 less additional capital introduced during the year. additional capital எவ்வளோ introduce பண்ணுறாங்க 45,000 லெஸ் பண்ண நமக்கு எவ்வளோ வருது 4,27,000 less opening capital as on 1st April 2018 எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓப்பனிங் கேபிட்டல் 4 lakh. அந்த 4,27,000 வந்து 4 lakh லெஸ் பண்ணோம்னா எவ்வளோ வருது 27,000. This is the profit made during the year ending 31st March 2019. Once again இதை சொல்கிறேன் கேட்டுக்கோ. Closing capital 4,42,000 add drawings during the year bracketல என்ன எழுதிக்கிறேன் 2,500 into 12 month 30,000 add பண்ணா 4,72,000 less additional capital introduced during the year 45,000. தென் அதுக்கு என்ன பேர் 4,427,000 வரும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 4 lakh லெஸ் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குது 27,000. ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் 27,000. தென் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு பாரு, டேவிட் முறையான கணக்கீடுகளை பராமரிக்கவில்லை. அவருடைய ஏடுகளிலிருந்து தரப்பட்டுள்ள விவரங்கள் பின்வருமாறு. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ரொக்கம் 1/4/2018 31/3/2019 அதாவது தொடக்க முதல் தொடக்க இருப்பு இறுதி இருப்பு. ஸோ ரொக்கம் எவ்வளோ 43,000 தொடக்க இருப்பு 29,000 இறுதி இருப்பு. தென் சரக்கு இருப்பு எவ்வளோ 1,20,000 1,30,000. தென் பற்பல கடனாளிகள் 84,000 1,10,000. பற்பல கடனீந்தோர் 1,05,000 1,02,000. கடன் 25,000 20,000. வணிக வளாகம் 2,50,000 2,50,000. அரைக்கடன் 33,000 45,000. அவ்வாண்டில் அவர் கூடுதல் முதலாக ரூபாய் 45,000 கொண்டு வந்தார். தன்னுடைய வியாபாரத்திலிருந்து சொந்த பயனுக்காக ரூபாய் 2,500 ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கொண்டார். மேற்கண்ட விவரங்களை கொண்டு லாப நட்ட அறிக்கையை தயார் செய்யவும். அப்போ என்ன நமக்கு லாப நட்ட அறிக்கை தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பாரு. என்னென்ன வேணும் நமக்கு இறுதி முதல் வேணும், தென் எடுப்புகள் வேணும், தென் கூடுதல் முதல் வேணும், தென் தொடக்க முதல் வேணும். இந்த 4 இருந்தால் தான் நம்ம லாபமாக நட்டமான்னு கண்டுபிடிக்க முடியும். இங்கே இறுதி முதல் இருக்கான்னு பாரு, இல்லை. தென் தொடக்க முதல் இருக்கான்னு பாரு, அதுவும் இல்லை. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, கூடுதல் முதல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 45,000. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு, எடுப்பு சொந்த பயனுக்காக எடுத்துக்கிட்டாங்க. எடுப்பு கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு பாரு 2,500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கிறதா கொடுத்துருக்காரு. ஸோ அப்போது ஒவ்வொரு மாதமும் 2,500 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. ஆனால் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். அதனால் என்ன பண்ணணும் 2,500 × 12 மாதம். ஸோ 30,000 ரூபாய் வரும். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ தொடக்க முதல் கணக்கிடுதல். டேவிட் என்பவரின் ஏடுகளில் தொடக்க முதல் கணக்கிடுதல் 2018 ஏப்ரல் 1ஆம் நாளைய நிலை அறிக்கை. ஸோ அது நிலை அறிக்கை என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ரொக்கம் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது நிலை அறிக்கையில் என்னென்ன எழுதணும், பொறுப்புகள் சொத்துக்கள் அப்படின்னு நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு ரொக்கம். ஸோ ரொக்கம் எவ்வளோ இருக்குது தொடக்கத்தில் 43,000 எங்கே வரும் சொத்துக்களில் வரும். தென் சரக்கிருப்பு சரக்கிருப்பும் சொத்துக்கள் எவ்வளோ தொடக்கத்தில் 1,20,000. பற்பல கடனாளிகள் அதுவும் சொத்து எங்கே வரும் சொத்தில் வரும். தென் எவ்வளோ 84,000. தென் நெக்ஸ்ட்டு பற்பல கடனீந்தோர் கடனீந்தோர் எங்கே வரும் பொறுப்புகளில் வரும். எவ்வளோ அப்படின்னு பாரு 1,05,000. தென் கடன் கடன் எங்கே வரும் பொறுப்புகளில் வரும். எவ்வளோ 25,000. வணிக வளாகம் வணிக வளாகம் நமக்கு சொத்து அது எங்கே வரும் சொத்து பக்கம் வரும். எவ்வளோ 2,50,000. தென் நெக்ஸ்ட்டு அரைக்கடன் அரைக்கடன் எங்கே வரும்
சொத்து எவ்வளோ 33,000. வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாரு, இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் கூட்டுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சொத்துக்கள் பார்த்தாலே நமக்கு தெரியும் சொத்துக்கள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் சொத்து பக்கம் கூட்டினோம் எவ்வளோ வருது அப்படின்னு பாரு, 5,30,000 வருது. ஸோ அதை என்ன பண்ணுறோம், எடுத்து பொறுப்புகள் பக்கமும் எழுதிக்கிறோம். பொறுப்புகள் பக்கம் எவ்வளோ இருக்குது, 1,05,000 ஒரு 25,000 1,30,000 இருக்குது. ஆனால் நமக்கு எவ்வளோ தேவை, 5,30,000 தேவை. எவ்வளோ நமக்கு குறையுது அப்படின்னு பார்த்தோன்னா 4 லட்சம். அந்த 4 லட்சம் தான் நமக்கு இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல். இது என்ன முதல் அப்படின்னு பாரு, தொடக்க முதல். தொடக்க முதல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம், 4 லட்சம். ஸோ அந்த தொடக்க முதல் மாதிரியே நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இறுதி முதல். இறுதி முதல் கணக்கிடுதல். ஸோ எப்படின்னு பார்ப்போம், 2019 மார்ச் 31 நாளைய நிலை அறிக்கை. ஸோ இப்போ அதே மாதிரி பொறுப்புகள் சொத்துக்கள். இப்போ முதல்ல கண்டுபிடிச்சது தொடக்க முதல், இப்போ கண்டுபிடிக்கிறது இறுதி முதல். ஸோ இப்போ என்ன வரும், ரொக்கம். ரொக்கம் எவ்வளோ, 29,000 எங்கே வரும், சொத்துக்களில் வரும். தென் சரக்கிருப்பு எவ்வளோ, 1,30,000 அதுவும் சொத்துக்கள். தென் பற்பல கடனாளிகள் எவ்வளோ, 1,10,000 அதுவும் சொத்து. தென் நெக்ஸ்ட்டு பற்பல கடனீந்தோர் 1,02,000 அது நமக்கு என்ன, பொறுப்பு. தென் கடனும் நமக்கு பொறுப்பு. எங்கே வரும், பொறுப்புகள் பக்கம் எவ்வளோ, 20,000. தென் வணிக வளாகம் நமக்கு சொத்து. அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சொத்துக்கள் பக்கம் எவ்வளோ, 2,50,000. தென் அரைக்கலனும் சொத்து எவ்வளோன்னு பாரு, 45,000. ஸோ இப்போ வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாரு, வேறு எதுவும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கூட்டுறோம். பார்த்தாலே நமக்கு தெரியும் எந்த பக்கம் அதிகமாக இருக்குதுன்னு. சொத்துக்கள் பக்கம் அதிகமாக இருக்குது. சொத்துக்கள் பக்கம் நம்ம கூட்டுறோம். எவ்வளோ வருது அப்படின்னு பாரு, 5,64,000. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து பொறுப்புகள் பக்கமும் எழுதுகிறோம். எவ்வளோ எழுதுகிறோம், 5,64,000. ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது, 1,02,000 கூட்டல் ஒரு 20,000. ஸோ 1,22,000 தான் இருக்குது. ஆனால் நமக்கு எவ்வளோ வேணும், 5,64,000 வேணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 5,64,000 1,22,000 கழிக்கிறோம். மீதி எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,42,000 நமக்கு கிடைக்கிது. இந்த 4,42,000 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல். இது என்ன முதல் அப்படின்னு பாரு, இறுதி முதல். ஸோ இப்போ இறுதி முதல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ, 4,42,000. ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், தொடக்க முதல் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ, 4 லட்சம். இப்போ இறுதி முதல் கண்டுபிடிச்சிருக்கோம், 4,42,000. இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து அப்படின்னு பார்த்தோன்னா லாபமா நட்டமா, லாப நட்ட அறிக்கையை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்கான லாப நட்ட அறிக்கை. ஃபஸ்ட்டு என்ன ஒரு லாப நட்ட அறிக்கையில் இறுதி முதல் எவ்வளோ, இங்கே இறுதி முதல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 4,42,000. கூட்டுக அவ்வாண்டின் எடுப்புகள். ஸோ இங்கே எடுப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,500 ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கொண்டார். ஸோ அப்போ ஒரு மாதமும் 2,500 12 மாதத்துக்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரூபாய் 2,500 பெருக்கல் 12 மாதம். ஸோ 2,500 12ஆல் பெருக்கணும்னா எவ்வளோ வரும், நமக்கு 30,000. இங்கே எடுப்புகள் எவ்வளோ அப்படின்னு 30,000. இப்போ ரெண்டையும் கூட்டு எவ்வளோ வருது, 4,72,000. கழிக்க அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல், அந்த வருஷத்தில் கொண்டு வந்த கூடுதல் முதல் எவ்வளோ அப்படின்னு பாரு, 45,000. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா கூட்டி வரத்துக்கு பேர் சரி கட்டப்பட்ட இறுதி முதல். சரி கட்டப்பட்ட இறுதி முதல் எவ்வளோ, 4,27,000. தென் கழிக்க தொடக்க முதல் 1/4/2018 அன்று தொடக்க முதல் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தொடக்க முதல் எவ்வளோ, 4 லட்சம். ஸோ அந்த 4 லட்சத்தை இங்கே எழுதணும். இப்போ 4,27,000 4 லட்சத்தை கழிச்சா எவ்வளோ வருது, நமக்கு ப்ளஸில் வருது. ஆன்சரு எவ்வளோ வருது, 27,000. ஸோ அந்த 27,000 அப்போ என்ன, நமக்கு லாபம். 31/3/2019 நாளோடு முடிவடையும் ஆண்டின் லாபம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 27,000. 1 செகண்ட் சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. ஃபஸ்ட்டு இறுதி முதல் எவ்வளோ, 4,42,000 கூட்டுக அவ்வாண்டின் எடுப்புகள் எவ்வளோ, ப்ராக்கெட்டில் 2,500 × 12 மாதம் 30,000 கூட்டினா எவ்வளோ வருது, 4,72,000 வருது. கழிக்க
அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 45,000. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிகட்டப்பட்ட இறுதி முதல் எவ்வளோ 4,27,000 கழிக்க தொடக்க முதல் எவ்வளோ அப்படின்னு பாரு 4 லட்சம் கழிச்சோம்னா எவ்வளோ வருது 27,000. அதுதான் நமக்கு இங்கே என்ன லாபம். அவ்வாண்டின் லாபம் 27,000. தென் நெக்ஸ்ட்டு லாபம் அவ்வாண்டின் லாபம் 27,000. தென் நெக்ஸ்ட்டு Ahmad does not keep proper books of accounts. Find the profit or loss made him for the year ending 31st March 2018. Then particulars: opening date 1/4/2017, closing date 31st/3/2018. First one, bank balance 14,000 in credit and 18,000 in debit. Then cash in hand, opening 800, closing 1,500. Then stock 12,000 in opening, 16,000 in closing. Then next debtors 34,000 in opening, 30,000 in closing. Then next plant 80,000 in opening, 80,000 in closing. Then furniture 40,000 in opening, 40,000 in closing. Then next creditors 60,000 in opening, 72,000 in closing. Then Ahmad had withdrawn rupees 40,000 for his personal use. He had introduced 16,000 as capital for expansion of his business. A provision of 5% on debtors is to be made. Plant is to be depreciated at 10%. ஸோ லாஸ்ட்டு சம்மில் போட்ட மாதிரி தான் இந்த சம்லையும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். தென் அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கண்டுபிடிக்க போகிறோம். பட் இங்கே ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பென்ஷன் இருக்குது. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பனிங் கேபிட்டலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நார்மல் என்ட்ரிஸ், வேறு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. பட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. டெட்டாஸில் 5% ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, பிளான்ட்டில் 10% டெப்ரிஷியேஷன் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். தென் சம் பார்ப்போம். இப்போ ஆன்சர் பார்ப்போம். இன் த புக்ஸ் ஆஃப் அஹமத். ஸோ கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸ் ஆஸ் ஆன் 1st April 2017. 1st April 2017. ஸோ இப்போ liabilities அண்ட் அசட்ஸு. ஸோ ஒன்றுனா நம்ம போஸ்டிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பேங்க் பேலன்ஸ். பேங்க் பேலன்ஸ் எதில் கொடுத்துருக்காங்க க்ரெடிட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே எதில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் பேலன்ஸ் லயபிலிட்டிஸில் வரும். ஸோ பேங்க் நம்ம கையில் பேங்க்லேருந்து நாம் பணம் வாங்கியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதிகமாக பணம் எடுத்துருக்கோம் ஓவர் டிராஃப்ட். அப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்ட்டு நம்ம லைபிலிட்டிஸில் எழுதணும். எவ்வளோ அப்படின்னு பாரு 14,000. தென் நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ 800. கேஷ் இன் ஹேண்ட் எங்கே வரும் அசெட் 800. தென் நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் ஸ்டாக். ஸ்டாக் எவ்வளோ நமக்கு இங்கே 16,000 இன் அசெட். தென் ஸ்டாக் எவ்வளோ 12,000 இன் அசெட். தென் நெக்ஸ்ட்டு டெட்டாஸும் அசெட் எவ்வளோ 34,000. தென் பிளான்ட் எவ்வளோ 80,000. தென் ஃபர்னிச்சர் 40,000. தென் கிரெடிட்டார்ஸ் எங்கே வரும் கிரெடிட்டார்ஸு லைபிலிட்டிஸில் வரும் 60,000. வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாரு எதுவும் இல்லை. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் டேலி பண்ணுறோம். அசட்டில் 1,66,800 வருது. ஆனால் எங்கள் லைபிலிட்டிஸில் எவ்வளோ இருக்குது ஒரு 60,000 ஒரு 14,000 74,000 தான் இருக்குது. 74,000 1,66,800லேருந்து 74,000 நம்ம லெஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 92,800. அதுதான் என்ன நமக்கு கிடைக்கக்கூடிய பேலன்ஸ். அதை என்ன கேபிட்டல். இது என்ன கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பனிங் கேபிட்டல். நமக்கு இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ அப்படின்னு பாரு 92,800. Then we calculate closing capital. Calculation of
closing capital. Statement of affair as on 31st March 2018. ஸோ இப்போ ரெண்டு பக்கம் நம்ம யூஸ் பண்ணணும். எது liabilities and assets. ஸோ இப்போ வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பேங்க் பேலன்ஸ். இங்கே எதில் இருக்குது பேங்க் பேலன்ஸ், டெபிட்டில் இருக்குது. ஸோ அது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசெட். ஸோ எவ்வளோ 18,000. தென் கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ நமக்கு க்ளோசிங்கில் இருக்குது 1,500 அசெட்டு. தென் ஸ்டாக்கும் அசெட்டு எவ்வளோ 16,000. தென் டெட்டாஸ் இஸ் ஆல்சோ அசெட்டு எவ்வளோன்னு பாரு 30,000. ஸோ இந்த 30,000க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றதுனா ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டேட்டாஸ். ஸோ அப்போ 30,000 நம்ம என்ன பண்ணணும், இன்னர் காலத்தில் எழுதணும். எழுதிட்டு லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டேட்டாஸ் அப்படின்ட்டு நம்ம எழுதி எவ்வளோ காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணு 30,000 இன்ட்டு 5/100. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,500. ஸோ இந்த 30,000லேருந்து 1,500 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ 28,500. தென் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது பிளான்ட்டு எவ்வளோ 80,000. பிளான்ட்லேயும் நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான்ட் இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட் அட் 10%. பிளான்ட்டுக்கும் 10% டெப்ரிஷியேஷன் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் 80,000 இன்னரில் எழுதி லெஸ் டெப்ரிஷியேஷன் 10%. 10% 80,000க்கு 10% எவ்வளோ, ஒரு 0 போச்சுன்னா 8,000. ஸோ இப்போ 72,000 வரும். 80,000லேருந்து 8,000 போனால் 72,000. தென் நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பாரு, ஃபர்னிச்சர் எவ்வளோ 40,000. தென் நெக்ஸ்ட் அசட்டு. தென் க்ரெடிட்டாஸ் எவ்வளோ 72,000. க்ரெடிட்டாஸ் எங்கே வரும், லைபிலிட்டிஸ் வரும். ஸோ இப்போ வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. டேலி பண்ணு பாரு, அசட் சைடில் அதிகமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாரு 1,76,000 இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம் போஸ்டிங் டு லைபிலிட்டி சைட் 1,76,000. இங்கே நமக்கு இங்கே எவ்வளோ தான் இருக்குது 72,000 தான் இருக்குது. ஸோ நம்ம ரிமைனிங் எவ்வளோ பேலன்ஸ் வருதுங்க 1,04,000 நமக்கு கிடைக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இப்போ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ 1,04,000 அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ 92,800. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறோம். Statement of profit or loss for the year ending 31st March 2018. So first இங்கே என்ன வருது, closing capital as on 31st March 2018 1,04,000. Add drawings during the year. எவ்வளோ drawings இங்கே எவ்வளோ நமக்கு 40,000. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது 1,44,000. லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். இங்கே அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ 16,000. ஆட் பண்ணால் லெஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது 1,28,000. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 92,800. ரெண்டையும் லெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது 35,200. என்ன அப்படின்னு ப்ளஸில் தான் ஆன்சர் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், க்ளோசிங் கேபிட்டல் as on 31st March 2018 1,04,000. add drawings during the year 40,000. add 1,04,000 plus 40,000 1,44,000. then less additional capital introduced during the year 16,000. 1,44,000 plus minus 16,000 1,28,000. It means it's called as adjusted closing capital. Then less opening capital as on 31st March 2017. It means 1/4/2017 92,800. then less 1,28,000 less 92,800 35,200. it is a profit. then தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனி,
அகமது முறையான கணக்கேடுகளை பராமரிப்பதில்லை. 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும். சப்பா என்ன கொடுத்துருக்காங்க? தொடக்க முதல் என்னென்ன இருக்குது, தொடக்க இருப்பு என்னென்ன இருக்குது, இறுதி இருப்பு என்னென்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடக்க இருப்பு ஃபஸ்ட்டு ஒன்று பாரு. வங்கி இருப்பு தொடக்கத்தில் எவ்வளோ என்பது 14,000 வரவு இருப்பு, 18,000 பற்று இருப்பு. தென் கைரொக்கம் 800 தொடக்க இருப்பு, 1,500 இறுதி இருப்பு. தென் சரக்கு இருப்பு தொடக்கத்தில் 12,000 இறுதியில் 16,000. தென் கடனாளிகள் தொடக்கத்தில் 34,000 இறுதியில் 30,000. தென் பொறி தொகுதி 80,000. தென் அரைகலன் 40,000. தென் கடனீந்தோர் 60,000 தொடக்கத்தில், 72,000 இறுதியில். அகமது தனது சொந்த பயனுக்காக ரூபாய் 40,000 எடுத்துக்கொண்டார். தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு அவர் ரூபாய் 16,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தார். கடனாளிகள் மீது 5% ஒதுக்கு உருவாக்குக வேண்டும். பொறித்தொகுதி மீது 10% தேய்மானம் நீக்கப்பட வேண்டும். ஸோ இப்போ இங்கே 2 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாரு. கடனாளிகள் மீது 5% ஒதுக்கு உருவாக்கணும், பொறித்தொகுதி மீது 10% தேய்மானத்தை நீக்கணும். ஸோ இப்போ அது இறுதி முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அது நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். தென் தொடக்க முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? தொடக்க முதல் என்ன அப்படின்ட்டு நாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்னென்னு நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம தொடக்க முதல் கண்டுபிடிக்கணும். ஸோ அகமது என்பவரது ஏடுகளில் தொடக்க முதல் கணக்கிடுதல் 2017 மார்ச் 31ஆம் நாளைய நிலை அறிக்கையை பொறுப்புகள் பக்கம் அண்டு சொத்துக்கள் பக்கம் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வங்கி இருப்பு என்னவா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? வரவிருப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 14,000. வரவிருப்பு அப்படின்னாவே வங்கியில் என்ன எங்கே வரும்? பொறுப்புகள் பக்கம் வரும். பொறுப்புகளில் வங்கி இருப்பு 14,000. ரெண்டாவதா கை ரொக்கம் நமக்கு என்ன? சொத்து 800 ரூபாய். சரக்கிருப்பு 12,000 நமக்கு சொத்து. கடனாளிகள் 34,000 அதுவும் சொத்து. தென் பொறித்தொகுதி 80,000 அதுவும் நமக்கு சொத்து. அரைகலன் அதுவும் நமக்கு சொத்து 40,000. கடனீந்தோர்னா என்ன? நமக்கு நாம் கொடுக்க வேண்டியது எவ்வளோ அப்படின்னு பாரு, 60,000. அப்போ எதுங்க வரும்? பொறுப்புகளில் வரும். தென் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? 2 பக்கமும் கூட்டுறோம். பார்த்தாலே நமக்கு தெரியும் சொத்துக்கள் பக்கம் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாரு, 1,66,800 ரூபாய் இந்த பக்கம் சொத்துக்களில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? பொறுப்புகள் பக்கம் எடுத்து எழுதுகிறோம். எழுதிட்டு பார்த்தோம்னா இங்கே எவ்வளோ தான் இருக்குது? 60,000 ஒரு 14,000 74,000 இருக்குது. ஆனால் நமக்கு எவ்வளோ தேவை? 1,66,800 தேவை. அப்போ நமக்கு இங்கே எவ்வளோ குறையுது அப்படின்னு பார்த்தோன்னா 92,800 ரூபாய் குறையுது. அந்த 92,800 ரூபாய் தான் நமக்கு இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல். ஸோ இந்த முதலுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பேர்? தொடக்க முதல். ஸோ இப்போ நம்ம தொடக்க முதல் கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 92,800 நம்ம தொடக்க முதல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இறுதி முதல் கணக்கிடுதல். ஸோ எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2018 மார்ச் 31ஆம் நாளைய நிலை அறிக்கை. ஸோ இப்போ பொறுப்புகள் சொத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாரு, வங்கி இருப்பு என்ன இருப்புன்னு கொடுத்துருக்காங்க? பற்று இருப்புன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொத்து. வங்கி இருப்பு சொத்துக்கள் பக்கம் 18,000. தென் ரெண்டாவது கை ரொக்கம் எவ்வளோ? 1,500 அதுவும் நமக்கு சொத்து. தென் சரக்கு இருப்பு அதுவும் நமக்கு சொத்து. எவ்வளோ? 16,000. தென் கடனாளிகள் எவ்வளோ? 30,000. இங்கே கடனாளிகளை இன்னர் காலத்தில் எழுதிக்கோ. ஸோ ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கடனாளிகள் மீது 5% ஒதுக்கு உருவாக்கணும். ஸோ அப்போ இந்த 30,000க்கு 5% நம்ம கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 1,500. 30,000லேருந்து கழிக்க கடனாளிகள் மீதான ஒதுக்கு 5% எழுதிக்கோ. ஸோ எவ்வளோ? 1,500 ரூபாய் போச்சுன்னா மீதி எவ்வளோ வரும்? 28,500 ரூபாய் நம்ம எதில் எழுதணும்? அவுட்டர் காலத்தில் எழுதணும். தென் நெக்ஸ்ட்டு
பொறி தொகுதி 80,000. அதுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, தேய்மானம் நீக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பாரு, 10% தேய்மானம். ஸோ இப்போ 10% தேய்மானம் போச்சுன்னா இங்கே எவ்வளோ, பொறித்தொகுதி 80,000 கழிக்க தேய்மானம் 10% கழிச்சோம்னா எவ்வளோ வருது, எவ்வளோ வருது, 80,000க்கு 10% கண்டுபிடிச்சோம்னா 8,000 வரும். 8,000 கழிச்சோம்னா எவ்வளோ வருது, 72,000 வருது. தென் நெக்ஸ்ட்டு அரைகலன். அரைகலன் எவ்வளோ நமக்கு, 40,000. வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாரு, இருக்குது. என்ன இருக்குது, கடனீந்தோர். கடனீந்தோர் எங்கே வரும், நமக்கு பொறுப்புகள் பக்கம் வரும். எவ்வளோ, 72,000. இப்போ கூட்டுறோம், கூட்டினோம்னா எவ்வளோ வருது, சொத்துக்கள் பக்கம் 1,76,000 வருது. பொறுப்புகள் பக்கம் எவ்வளோ வருது, 72,000 மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டோட்டலை எழுதிக்கிறோம். 1,76,000 எழுதி அதுலேருந்து இந்த 72,000 கழிச்சோம்னா நமக்கு எவ்வளோ வருது, 1,04,000. ஸோ இப்போ இறுதி முதல் கண்டுபிடிச்சிட்டோம். 1,04,000. தொடக்க முதல் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், 92,800. இதுலேருந்து லாபமாக நட்டமானு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ லாப நட்ட அறிக்கை 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்கான லாப நட்ட அறிக்கை. ஸோ என்ன, 31/3/2018 அன்று இறுதி முதல். ஸோ அப்போ இறுதி முதல் எவ்வளோ, 1,04,000. கூட்டுக, எதை கூட்டணும், நம்ம எடுப்புகளை கூட்டணும். ஸோ அவ்வாண்டின் எடுப்புகள் எவ்வளோ அப்படின்னு பாரு, 40,000. ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது, 1,44,000. தென் அதுலேருந்து என்ன பண்ணுறோம், கழிக்க அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் எவ்வளோ, 16,000. கழிச்சோம்னா எவ்வளோ வருது, 1,28,000 வருது. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா சரிகட்டப்பட்ட இறுதி முதல். தென் அதுக்கு கூட என்ன பண்ணணும், கழிக்க தொடக்க முதல். ஸோ 1/4/2017 அன்று தொடக்க முதல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 92,800. ஸோ 1,28,000 92,800 கழிச்சோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 35,200. 35,200 கூட்டலில் வரனால நமக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாபம், அவ்வாண்டின் லாபம். இப்போ ஒன் செகண்ட் சொல்லிடுறேன். இறுதி முதல் 1,04,000 கூட்டுக அவ்வாண்டின் எடுப்புகள் 40,000 கூட்டினோம்னா எவ்வளோ, 1,44,000 கழிக்க அவ்வாண்டில் கொண்டு வரப்பட்ட கூடுதல் முதல் 16,000 கழிச்சோம்னா எவ்வளோ வருது, 1,28,000 வருது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரிகட்டப்பட்ட இறுதி முதல். கழிக்க 1/4/2017 அன்று தொடக்க முதல் எவ்வளோ அப்படின்னு பாரு, 92,800. கழிச்சோம்னா எவ்வளோ வருது, 35,200. 35,200 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முடிவுடைய ஆண்டினுடைய லாபம், அவ்வாண்டின் லாபம் எவ்வளோ அப்படின்னு பாரு, 35,200. அதே போல் எக்ஸசைஸ் 7. On 1st April 2018, Shubha started her business with a capital of rupees 1,20,000. She did not maintain proper book of accounts. Following particulars are available from her books of on 31st March 2019. ஸோ என்னென்ன பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, பேங்க் ஓவர் டிராஃப்ட் 50,000, டெட்டார்ஸ் 1,80,000, bills receivable 70,000, computer 30,000, machinery 3 lakh, then stock in hand 1,60,000, creditors 90,000, bills payable 2,40,000, cash in hand 60,000. During the year, she withdrew rupees 30,000 for her personal use. She introduced further capital of 40,000 rupees during the year. Calculate profit or loss. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க டைரெக்டாக, தென் வித்ட்ரா ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க டைரெக்டாக, தென் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு கொடுத்துருக்காங்க டைரெக்டாக. பட் என்ன கொடுக்கல இங்கே அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அவைலபிள் பர்டிகுலர்ஸ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நீ போட்டு பார்க்கலாம். இதே மாதிரியே
Then 8th sum பாரு, Raju does not keep proper books of accounts. Following details are taken from his record. பர்டிகுலர்ஸில் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பாரு, கேஷ் அட் பேங்க் ஓப்பனிங் 80,000, க்ளோசிங் 90,000. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் ஓப்பனிங் 1,80,000, க்ளோசிங் 1,40,000. டேட்டாஸ் 90,000, 2 lakh. Then sundry creditors 1,30,000 in opening, 1,95,000 in closing. Then bank loan 60,000 in opening, 60,000 in closing. Then bills payable 80,000 in opening, 45,000 in closing. Then plant and machinery 1,70,000 in opening, 1,70,000 in closing. During the year, he introduced further capital of rupees 50,000 and withdraw rupees 2,500 per month from the business for his personal use. Prepare statement of profit or loss with the above information. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுக்கல, க்ளோசிங் கேபிட்டலும் கொடுக்கல. ஓப்பனிங் கண்டுபிடிச்சிடலாம், க்ளோசிங்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் தென் ஃபைனலாக நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கும்போது நம்ம இங்கே என்ன பண்ணணும், வித்ட்ரா 2,500 பர் மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2,500 இன்ட்டு 12 மந்த்துக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். எவ்வளோ வரும், 30,000 வரும். ஸோ அதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இந்த சம்மும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாரு. தென் 9th சம் பாரு. Anand does not keep his books under double entry system. Find the profit or loss made by him for the year ending to 31st March 2019. ஸோ இங்கே ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, தென் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ரெண்டுமாவே க்ளோசிங். ஸோ ஒரு வருஷத்தோட க்ளோசிங், அடுத்த வருஷத்துக்கு என்ன அது ஓப்பனிங். ஸோ க்ளோசிங் டேட் போட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பாரு, கேஷ் அட் பேங்க். கேஷ் அட் பேங்க் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓப்பனிங்கில் எவ்வளோன்னு பாரு, 5,000 இன் டெபிட் பேலன்ஸ், 60,000 இன் நமக்கு கிரெடிட் பேலன்ஸ். தென் நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட் 3,000 and then 4,500. Then stock of goods 35,000, 45,000. Then sundry debtors எவ்வளோ அப்படின்னு பாரு, 1 lakh and then 90,000. Then next plant and machinery 80,000 and 80,000. Land and building opening 1,40,000, closing is also 1,40,000. next sundry creditors எவ்வளோ, ஓப்பனிங்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாரு, 1,70,000. க்ளோசிங்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாரு, 1,30,000. then next Anand has withdrawn 60,000 for his personal use. He had introduced rupees 17,000 as capital for expansion of business. Create provision of 5% on debtors. Plant and machinery is to be depreciated at 10%. ஸோ அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல, க்ளோசிங் கேபிட்டலும் கொடுக்கல. அதே மாதிரி ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சி, க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் பாரு, கேஷ் அட் பேங்க் எதில் இருக்குது, டெபிட் பேலன்ஸில் இருக்குது. அதனால் ஓப்பனிங் வந்து நமக்கு எங்கே வரும், அசட்டில் வரும். க்ளோசிங் பாரு, க்ரெடிட் பேலன்ஸில் இருக்குது. அதனால் க்ளோசிங் எங்கே வரும், நமக்கு பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்ட்டு எதில் வரும், லயபிலிட்டிஸில் வரும். ஸோ இந்த சம்மும் நீயே போடு. தமிழ் மீடியம் 7th சம் பாரு, எக்ஸசைஸ் சம்மில் 7. 2018 ஏப்ரல் 1 அன்று சுபா தன்னுடைய தொழிலை 1,20,000 முதலுடன் தொடங்கினார். அவர் முறையான கணக்கேடுகளை பராமரிக்கவில்லை. 2019 மார்ச் 31 அன்று அவருடைய ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட விவரங்கள் பின்வருமாறு: வங்கி மேல்வரை பற்று 50,000, கடனாளிகள் 1,80,000, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 70,000, கணினி 30,000, இயந்திரம் 3 லட்சம், சரக்கிருப்பு 1,60,000,
கடனீந்தோர் 90,000. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 2,40,000. கை ரொக்கம் 60,000. அவ்வாண்டில் அவர் தன்னுடைய சொந்த பயனுக்காக 30,000 எடுத்துக்கொண்டார். அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் ரூபாய் 40,000. அவருடைய லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும். ஸோ இப்போ நமக்கு இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, தொடக்க முதல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் கூடுதல் முதல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொந்த பயனுக்காக எடுத்தது எடுப்புகள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. பட் என்ன கொடுக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனால் என்ன கொடுக்கலைங்க, நமக்கு இறுதி முதல் கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஒரு விவர பட்டியல் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இறுதி முதல் கண்டுபிடிக்கணும். இறுதி முதல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாபமா நட்டமா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். தென் 8th சம் பாரு. ராஜு முறையான கணக்கீடுகளை பின்பற்றுவதில்லை. அவருடைய பதிவேடுகளிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு. ஏன்னா தொடக்க இருப்பு என்ன கொடுத்துருக்காங்க, இறுதி இருப்பு என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாரு, கை ரொக்கம் 80,000 தொடக்கத்தில், இறுதியில் 90,000. சரக்கு இருப்பு தொடக்கத்தில் 1,80,000, இறுதியில் 1,40,000. கடனாளிகள் தொடக்கத்தில் 90,000, இறுதியில் 2,00,000. பற்பல கடனீந்தோர் தொடக்கத்தில் 1,30,000, இறுதியில் 1,95,000. வங்கி கடன் தொடக்கத்தில் 60,000, இறுதியிலையும் 60,000. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு தொடக்கத்தில் 80,000, இறுதியில் 45,000. தென் பொறி மற்றும் இயந்திரம் 1,70,000 தொடக்கத்தில், 1,70,000 இறுதியில். அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் ரூபாய் 50,000 மற்றும் அவர் வியாபாரத்திலிருந்து தன்னுடைய சொந்த பயனுக்காக மாதம் தோறும் 2,500 எடுத்துக்கொண்டார். மேற்கண்ட தகவலிலிருந்து லாபம் நட்ட அறிக்கை தயாரிக்கவும். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, தொடக்க முதலும் கொடுக்கல, இறுதி முதலும் கொடுக்கல. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கூடுதல் முதல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, எடுப்புகள் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எடுப்புகள் எப்படி கொடுத்துருக்காங்க, மாதந்தோறும் 2,500 எடுத்துக்கிறதா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2,500 ரூபாயை 12 மாதத்தால் பெருக்கிட்டு அப்புறம் நம்ம லாபமாக நட்டமான்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், முதல் தொடக்க முதல் கண்டுபிடிக்கணும். தென் இறுதி முதல் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ட்ராயிங்ஸை 12 மந்த்தால் மல்டிபிள் பண்ணிக்கணும். அதாவது எடுப்பை 12ஆல் பெருக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லாபமாக நட்டமா அப்படின்ட்டு நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். அதை நீ போட்டுரு. தென் நெக்ஸ்ட்டு 9th சம் பாரு. ஆனந்த் தன் கணக்கேடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரித்து வருவதில்லை. 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, தொடக்க முதல், தென் இறுதி முதல் கொடுத்துருக்காங்க. தொடக்க இருப்பு, இறுதி இருப்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பாரு, வங்கி ரொக்கம் தொடக்கத்தில் 5,000 பற்று, 60,000 வரவு. ஸோ இப்போ பற்றில் இருந்தால் நமக்கு அது என்ன, சொத்து. வரவில் இருந்தால் அது நமக்கு என்ன இருப்பு, பொறுப்பு. தென் வெரி குட். தென் நெக்ஸ்ட்டு கை ரொக்கம் 3,00,000 தொடக்கத்தில், 4,000 கை ரொக்கம் 3,000 தொடக்கத்தில், 4,500 இறுதியில். தென் சரக்கு இருப்பு 35,000 தொடக்கத்தில், 45,000 இறுதியில். தென் பற்பல கடனாளிகள் 1,00,000 தொடக்கத்தில், 90,000 இறுதியில். பொறி மற்றும் இயந்திரம் 80,000 தொடக்கத்தில், 80,000 இறுதியில். நிலம் மற்றும் கட்டிடங்கள் 1,40,000 தொடக்கத்தில், 1,40,000 இறுதியில். பற்பல கடனீந்தோர் 1,70,000 தொடக்கத்தில், 1,30,000 இறுதியில். ஆனந்த் தனது சொந்த பயனுக்காக 60,000 எடுத்துக்கொண்டார். அவர் தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக 17,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தார். கடனாளிகள் மீது 5% ஒதுக்கு உருவாக்கவும். பொறி மற்றும் இயந்திரம் மீது 10% தேய்மானம் நீக்கவும். இப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க முதல் கொடுத்துருக்காங்கன்னு பாரு, இல்லை. இறுதி முதல் கொடுத்துருக்காங்களான்னு பாரு, இல்லை. சரி, நம்ம தொடக்க முதல் நார்மலாக கண்டுபிடிச்சிருவோம். இறுதி முதல் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும், கடனாளிகள்லேருந்து 5% ஒதுக்க கண்டுபிடிச்சி கழிக்கணும். அதே மாதிரி இயந்திரத்துலேருந்து 10% தேய்மானம் கண்டுபிடிச்சி கழிக்கணும். இன்சமும் நீயே போட்டு பார்த்துட்டு லாபமாக நட்டமான்னு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே, we can see in next class.